தமிழ் ஜனம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். நம்மால் ஆர்.என். ரவி என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். பல்வேறு பணிகளின் இடையே உரையாட நேரம் தந்தமைக்கு ஆளுநருக்கு தலையெல்லால் கைமாறிலனே. ஹானரபிள் கவர்னர் ரவீந்திர நாராயண் ரவிஜி, நீங்கள் இயற்பியலில் முதுகலை பெற்றவர். பின்னர் பத்திரிகை தொழிலில் நுழைந்தீர். ஆனால் சரியான சமயத்தில் வெளிவந்து விட்டீர்கள். அதன் பின் IPS கேடரில் பணியாற்றினீர்கள். அதன் பின்னர் மத்திய புலனாய்வு துறையில் சேர்ந்து ஊழல்களுக்கு எதிராக பெரும் போரை நிகழ்த்தினீர்கள். பிறகு உளவுத்துறை பணியில் சேர்ந்தீர்கள். மேலும் ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்கள். இவ்வளவு முக்கிய பணிகளில் எல்லாம் ஈடுபட்டுவிட்டு தற்போது தமிழக ஆளுநராக இருக்கிறீர்கள். முன்பிருந்த துறைகளின் முக்கியத்துவம் இல்லாத ஆளுநர் பதவி தங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? Are you happy to be a governor? என் அன்பான தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் எனது மன்மார்ந்த நன்றிகள். பண்டிகை காலம் வந்துகின்றனர். அது உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துகள். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன். அதோடு தமிழ்நாட்டின் புராதன செம்மையான தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் அறிந்து வருகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக விருந்தோம்பலுக்கு பெயர் போன தமிழர்களின் அன்பு பாசத்தில் திளைத்துள்ளேன். மிகவும் அருமையான மக்கள் அவர்கள். தமிழகத்திற்கு வந்தது எனது வாழ்க்கையை வளமாக்கும் அனுபவமாக அமைந்திருக்கிறது. பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த பல வருடங்களாக நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த வருடங்களில் நான் அனுபவங்களால் வளர்ந்திருக்கிறேன். தமிழகத்திற்கு வந்தது அந்த அனுபவத்தை பன்மடங்கு வளர்த்துள்ளது உண்மை. கடந்த 40-50 வருடங்களை தேச பாதுகாப்பு பணிகளில் என்னையே ஈடுபடுத்தி பல பிரச்சனைகள் கையாண்டு வந்தேன். பிரதமர் மோடி என்னிடம் ஆளுநர் பொறுப்பை தந்தபோது நான் உடனடி மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொண்டேன். அவர் மீது எனக்கு அளவற்ற மதிப்பும் வியப்பும், அவர் தலைமையின் மீது ஆழமான நம்பிக்கையும் கொண்டவன். நான் இதை குறிப்பிடும்போது அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு எனக்கு அவரிடம் ஏற்பட்ட மரியாதை இல்லை, இது அதற்கு முன்பே ஏற்பட்ட பிரமிப்பு. அவர் வாழ்க்கையில் எந்த பதவியும் வகிக்காத போதே நான் அவரை அறிந்திருக்கிறேன். 1992ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி, அப்போது நான் காஷ்மீர் மாநில பாதுகாப்பு பொறுப்பில் இருந்தேன். காஷ்மீர் அப்போது தீவிரவாதத்தால் எரிந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்துக்கள் மீது பல்வேறு கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வந்தன. லட்சக்கணக்கான இந்துக்கள் அந்த பகுதியிலிருந்து விரட்டப்பட்டனர். காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தில் கூறப்பட்டு இருந்ததை காட்டிலும் இன்னும் கொடுமையான நிகழ்வுகள் நடந்தன. ஸ்ரீநகர், காஷ்மீர் பள்ளத்தாக்கு, குறிப்பாக ஸ்ரீநகர் முழுவதும் தீவிரவாதிகள் வலம் வந்தனர். லால் சவுக் என்கிற ஸ்ரீநகர் இதய பகுதிக்கு போகவே யாருக்கும் துணிவில்லாமல் இருந்த நேரம் அது. நமது இராணுவத்தினர் ஆயுதம் பொருத்திய வண்டியில்தான் போக முடியும். காரணம், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிறதில்லை. குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற தேசிய நிகழ்வுகளை அங்கே நடத்துவது என்பது மிக சிரமமான ஒன்று. இம்மாதிரியான நிகழ்வுகள் பலத்த பாதுகாப்புடன் விளையாட்டு அரங்கங்களில் தான் நடத்தப்படும். அந்த சமயத்தில் காஷ்மீரின் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஓடி மறைந்து கொண்டார்கள். டாக்டர் ஃபருக் அப்துல்லா குடும்பத்துடன் லண்டனில் சென்று அடைக்கலம் தேடியிருந்தார். மொத்தத்தில் காஷ்மீரில் யாருமே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் ஒரு இளைஞர் ஸ்ரீநகரில் லால் சவுக் பகுதிக்கு வந்து மூவர்ண கொடியை ஏற்றினார். மாநில அரசு தங்களால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று வலியுறுத்தி சொல்லியும் துடிவுடன் வந்து அவர் தேசிய கொடியை ஏற்றினார். A goosebump moment for me. ஒரு இளைஞர்
அதுவும் என் வயதோ அல்லது என்னை விட 1 or 2 வயது just மூத்தவர். 1 or 2 years senior to me, elder to me. ஆனாலும் நாட்டின் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் தன் உயிரை துச்சமென மதித்து தேசிய கொடியை ஏற்றியிருந்தார் அந்த இளைஞர். நான் அவர் யார் என்பதை விசாரித்தேன். Who was he? பிறகு அவர்தான் நரேந்திர மோடி என்பதை அறிந்தேன். The gentleman was Narendra Modi. He went up in my esteem that there is a man. வெகு காலத்திற்கு பிறகு குஜராத் முதல்வராக வந்து குஜராத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பிறகு புதுதில்லி வந்து இப்போது நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். And the way he has been transforming the country. 24 மணி நேரமும் பாரத மாதாவின் புகழை, இந்த நாட்டின் பெருமையை எப்படி நிலைநாட்டுவது என்பது தவிர வேறு சிந்தனை எதுவும் இல்லை. எனது பலம் மற்றும் பலவீனங்களை அவர் அறிவார். எனவே என்னிடம் இந்த ஆளுநர் பொறுப்பை கொடுத்தார். நான் மகிழ்வுடன் அதனை ஏற்றுக்கொண்டேன். இன்னும் அந்த மகிழ்ச்சி தொடர்கிறது. அதற்காக மிக்க நன்றி. சார், நாட்டில் மிக உணர்வுபூர்வமான பகுதிகளில் எல்லாம் பணியாற்றி உள்ளீர்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு, குறிப்பாக நாகாலாந்து. உங்கள் வரலாற்றை அறிந்தவர்கள் நீங்கள் தமிழகத்திற்கு ஆளுநராக வருகிறீர்கள் என்றவுடன் புருவங்களை உயர்த்தினார்கள். நீங்கள் பொறுப்பேற்ற போது தமிழகம் எந்த நிலையில் இருந்தது? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளனவா? People are very nice, very hospitable. நட்புடன் பழகுகிறார்கள். நல்ல கலாச்சார பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கேயும் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளன. இங்கேயும் தேச விரோத சிந்தனைகளும் தீவிரவாத போக்கும் நிலவுகின்றன. இதை செய்பவர்கள் எந்தவித நடவடிக்கைகளையும் சந்திக்காமல் வளைய வருகிறார்கள். ஆனால் NIA அவர்கள் மீது அவ்வப்போது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் இதை காட்டிலும் For me, தமிழகத்தில் நிலவும் அரசியல் கலாச்சாரம் தான் கவலையை தருகிறது. தேசத்தின் மற்றைய பகுதிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. the rest of the nation. இது நல்லதல்ல. And that's not a good thing. When you say this, உங்கள் பேச்சுக்கள் பெரும்பாலும் திரிக்கப்படுகின்றன அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன அல்லது தவறாக புரிந்து கொள்ளும்படியாக செய்யப்படுகிறது. இங்கே நீங்கள் தமிழர்களின் எதிர்ப்பாளராக சித்தரிக்கப்படுகிறீர்கள். இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? Look, I don't know. எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை ஏன் அப்படி சித்தரிக்கப்படுகிறேன் என்று. சிலர் அப்படி சொல்கிறார்கள் என்று அறிகிறேன். ஆனால் நான் பயணிக்கும் பகுதிகள் எல்லாம் ஒரு நொடி கூட அப்படி ஒரு உணர்வை யாரும் பிரதிபலிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்கள் என் மீது பொழியும் அன்பிலும் பாசத்திலும் திக்குமுக்காடுகிறேன். நான் தமிழ் எதிர்ப்பாளர் என்றால் அத்தகைய அன்பான வரவேற்பு எனக்கு கிடைக்கும் என்று தோன்றவில்லை. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் ஆகியவை பாரதத்தின் பெருமைகள். In fact, சொல்லப்போனால் தற்போது பேசப்படும் ஒரு பண்டைய மொழி தமிழ். வளமான கலாச்சாரத்தில் திளைத்த மக்கள். எனவே நான் தமிழ் எதிர்ப்பாளன் என்று சொல்பவர்களுக்கு தாங்கள் பொய் சொல்வதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சார், do you think ஒரு மொழியை, ஒரு கலாச்சாரத்தை காக்கின்றோம் என்ற பெயரில் மற்றொரு கலாச்சாரம் மொழியை வெறுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதா? இது குறித்து நான் சற்று விரிவாக சொல்ல விழைகிறேன். அண்மையில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே பீகாரிகள் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்களா? நான் தங்களிடம் கேட்க விரும்புவது, இது குறித்து வலுவான ஆதாரங்கள் உள்ளனவா அல்லது தாங்கள் மத்திய அரசுக்கு ஏதேனும் தகவல்களை அளித்துள்ளீரா? இம்மாதிரியான குற்றச்சாட்டுக்கு அடிப்படை என்ன? you have asked a question. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். அதற்கு நான் நேர்மையான பதிலை அளிக்க வேண்டும். ஆறி வரும் புண்களை நான் மீண்டும் கிளற விரும்பவில்லை. 2022ஆம் ஆண்டு இறுதியிலும் 2023ஆம் ஆண்டிலும் சில தமிழக மூத்த அமைச்சர்கள் இங்குள்ள பீகாரி தொழிலாளர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை மறந்திருக்க முடியாது. பானிபூரி விற்பவர்கள் என்று அவர்கள் வர்ணிக்கப்பட்டனர். அவர்கள் பானிபூரி விற்பதற்குத்தானே லாயக்கு என்பது போல கூறினார்கள். ஏப்ரல் 2023இல் அவர்களை தாக்கி மாநிலமெங்கும் நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன.
அந்த போஸ்டர்களை நான் பத்திரப்படுத்தியுள்ளேன். பழைய கதையை நான் பேச விரும்பவில்லை, ஆனால் ஒரு கட்சி தலைவரின் புகைப்படத்துடன் வெளிவந்த ஒரு போஸ்டரில் இந்தி பேசுபவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் ஆகியோர் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்திருந்தார்கள். To leave Tamil Nadu. அதைத் தொடர்ந்து பீகார் தொழிலாளர்கள் மாநிலத்தை விட்டு பெருமளவில் வெளியேறத் தொடங்கினார்கள். Labor intensive industries, construction, ஆடை, பதிப்பு தொழில் போன்றவை பெரிதளவில் பாதிக்கப்பட்டன. they heavily suffered. இது எதுவரைக்கும் சென்றது என்றால், நான் பயணம் செய்து அவர்களை சந்தித்து சமாதானம் செய்தேன். கவலைப்படாதீர்கள், தமிழர்கள் அன்பானவர்கள், வந்தாரை வாழ வைப்பவர்கள் என்றேன். நானே தெருக்களில் ஒட்டப்பட்டு இருந்த அந்த போஸ்டர்களை பார்த்தேன். அவற்றில் சிலவற்றை நான் பத்திரப்படுத்தியுள்ளேன். அதை மாவட்ட போலீஸ் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இது என்ன இப்படி வெறுப்பு அரசியல்? அச்சுறுத்தும் வகையில் கெடு விதிப்பது. சில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்குதலுக்கு முற்படுத்தப்பட்டார்கள். போலீஸ் அது விஷமிகளின் வேலை என்றும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால், மே 5ஆம் தேதி நான் சமூக ஊடகங்கள் மூலமாக பீகாரி தொழிலாளர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தேன். இங்குள்ள மக்கள் நல்லவர்கள், வந்தாரை வாழ்விப்பவர்கள், உங்களுக்கு எந்த தொந்தரவையும் அளிக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். ஆனால் அந்த தொழிலாளர்கள் இன்னும் அச்சத்தில் இருக்கிறார்கள். பகிரங்க அச்சுறுத்தல் இருப்பதால் அந்த பயம் இன்னும் நீடிக்கிறது. தாக்குதல் சம்பவங்கள் அந்த பயத்தை அதிகரிக்கிறது. கட்டுமான, ஆடை மற்றும் பதிப்பு தொழிற்சாலைகள் இதனால் பாதிக்கப்பட்ட போது முதலாளிகள் தங்கள் தொழில் பாதிக்கப்பட்டதாக என்னிடம் கூறினார்கள். நாங்கள் மீண்டும் நிலைமையை சரி செய்ய முயற்சிக்கிறோம், ஆனால் தொழிலாளர்கள் வர தயங்குகிறார்கள் என்று கூறினார்கள். இதனால் மாநில பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. பிறகுதான் அரசுக்கு இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நமது மாநில பொருளாதாரத்திற்கு தேவை என்பதை உணர்ந்தது. And then they started making some noise. கொஞ்சம் சத்தம் போட்டார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தால் இந்த கதை முழுவதுமே ஒரு கட்டுக்கதையாக 2022 நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பித்ததுதான். அது 2023 நடுப்பகுதி வரையிலும் தொடர்ந்தது. சில புலம்பெயர் தொழிலாளர்கள் மீண்டும் இங்கே திரும்ப வரக்கூட நேரம் எடுத்துக்கொண்டது. இன்னும் சொல்ல போனால், தமிழர்கள் சிலர் அவர்களை சந்தித்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சொல்லி வருகிறார்கள். அவர்களை அச்சுறுத்துவது மக்கள் அல்ல, மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள். தமிழ் மக்களுக்கு இந்த தொழிலாளர்களின் அருமை புரிந்திருக்கிறது. ஆனால் மலிவான அரசியல்தான் இதற்கு காரணம். இந்த அப்பாவி பீகாரிகள் தமிழ் கலாச்சாரத்தை, மொழியை அழிக்க வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி மக்களிடையே ஒரு கற்பனை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். அவர்களிடையே ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறார்கள். And create the situation. That's the reality. சார், நான் தங்கள் சாகசம் நிறைந்த வாழ்க்கை கதையை பின்தொடர்ந்து வருகிறேன். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் நீண்ட போராட்டங்களும் மற்றும் சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கின்றன. தற்போது நாட்டின் மிகவும் உணர்வுபூர்வமான பகுதியில் ஆளுநராக வந்திருக்கிறீர்கள். அதாவது தனது தனித்தன்மையை நிலைநிறுத்த விரும்பும், அதற்கு வடக்கு எதிர்ப்பு, மொழி எதிர்ப்பு அடிப்படையில் அரசியல் நடத்தும் பகுதி. வடக்கு எதிராக குரல் எழுப்பும் போதெல்லாம் குறிவைக்கப்படுவது மாநில ஆளுநர் பதவிதான். தற்போது தங்களுக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தங்களுக்கு எதிராக நிலவும் பிரச்சாரங்களை எல்லாம் எப்படி கையாளப் போகிறீர்கள்? Here, as you said, இங்கே வடக்கு எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பின் அடிப்படையில் அரசியல் நடத்தப்படுகிறது. ஆனால் நான் முழுவதுமாக அதை ஏற்கவில்லை. மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழக அரசியலுக்கு ஒரு சிறு அளவு பிராந்தியத்துவம் தேவைதான் என்றாலும் அந்த வாதங்கள் நியாய அடிப்படையில் இருக்க முடியாது. தமிழ் மக்கள் சற்று விதிவிலக்கு என்ற முறையில்தான் இருக்க முடியும். தமிழ் மக்கள் தமிழ்நாடு ஏனைய பகுதிகளை காட்டிலும் சற்று தனித்தன்மை கொண்டது என்கிற அடிப்படையில் இருக்கலாம்.
தமிழ் இனம் சற்று தனித்தன்மை கொண்டது என்பதால் திராவிடர் என்று ஒரு தனி இனம் என்கிறார்கள். தமிழ் மொழியும் மற்ற மொழிகளுடன் தொடர்பு இல்லாதது என்றெல்லாம் கூறுகிறார்கள். A language which has nothing to do with any Indian languages. ஆனால் இவை அனைத்தும் ஐரோப்பிய சிந்தனையாளர்களால் விதைக்கப்பட்டது. ஜெர்மன் நாஜியின் இனக்கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கருத்து இது. ஆரியர் இனம், ஆரியர் படையெடுப்பு போன்றவை ஐரோப்பியர்களால் திணிக்கப்பட்டது. இப்போது ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. இங்கிருக்கும் சிலர்தான் அதை பற்றி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பேச்செல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. இந்த ஆரியர் படையெடுப்பு போன்ற வாதங்கள் வெறும் கற்பனைதான். தமிழ் மொழியை பொறுத்தவரை அவர்களின் கருத்துக்கள் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகள் இலக்கணம் குறித்த நூலை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதை வைத்து தமிழுக்கும் மற்ற இந்திய மொழிகளுக்கும் வேறுபாடு உள்ளது என்கிறார்கள். தமிழ் சற்று வேறுபாடு உள்ளதுதான், ஆனால் அதை வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். வட இந்திய மொழிகள் மட்டும் வெறுக்கப்படவில்லை. திராவிட குடும்பத்தின் மற்ற மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு கூட அவர்களால் குறிவைக்கப்படுகிறது. ஹிந்தி எதிர்ப்பு என்பது எங்கே ஒரு அரசியல் சூழ்ச்சியே. தமிழ்நாட்டில் 35% பேர் இங்கே மொழி ரீதியான சிறுபான்மையினராக திகழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தாய்மொழியை இங்கிருக்கும் பள்ளிகளில் கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. 2022 இந்த அரசு அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்த வாய்ப்பை மறுத்ததால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வாதிட்டார்கள். செப்டம்பர் 2023 உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்க அதனை எதிர்த்து வாதம் புரிந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் மொழி ரீதியான சிறுபான்மையினருக்கு அரசியல் சட்டப்படி அடிப்படை உரிமைகள் உள்ளன என்று செப்டம்பர் 2023 கூறியது. ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசும் நேரத்தில் இங்கே தமிழை தவிர எல்லா மொழிகளும் தானே வெறுக்கப்படுகின்றன. மொழி ரீதியான சிறுபான்மையினர் தங்கள் வீடுகளை தவிர வெளியே தங்கள் மொழியை பேச அச்சப்படுகின்றனர். மொழி என்று வருகிற போது தமிழுக்காக வாதிடுபவர்கள் உண்மையில் தமிழை விரும்புகிறார்களா? Whether do they really love Tamil? தமிழ் மொழிக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக, அதன் மேம்பாட்டுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? What have they done for the promotion of Tamil language or Tamil culture? தமிழ் மொழியை மேம்படுத்த ஏதாவது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா? உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? தமிழ் மீடியம் பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் வெளியேறி ஆங்கில பள்ளிகளில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வியை தமிழில் கற்பவர்கள் குறைந்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, 1981 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தஞ்சையில் தமிழ் மேம்பாட்டிற்காக தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தார். தமிழ் கலாச்சாரத்திற்காக அவர் 40 வருடங்களுக்கு முன்பு அமைத்த பல்கலைக்கழகம் இன்று அதன் நிலை மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறது. உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? அந்த பல்கலைக்கழகத்தில் 1000 மாணவர்கள் கூட இல்லை. 40 வருடங்களுக்கு பிறகு 1000 மாணவர்கள் கூட இல்லை. தற்போது யுஜிசி சில விதிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மத்திய அரசின் நிதி பெறுவதற்கு உயர் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், குறைந்தபட்சம் 1000 மாணவர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதானே அந்த நியதி. அதனால் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 1000 மாணவர்கள் என்கிற எண்ணிக்கையை காட்ட வேண்டி சில PhD ஆய்வறிஞர்கள் என்று சிலரை சேர்த்து 1000 கணக்கை காட்டுகிறார்கள். அதன் செயல்பாட்டை பாருங்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் எண்ணிக்கை 90. ஆனால் 50% பதவிகள் காலியாக உள்ளன. அந்த பதவிகள் வெகு நாட்களாக நிரப்பப்படவில்லை. ஆய்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மானியம் ஒதுக்கப்படவில்லை. ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஃபெலோஷிப் அளிக்கப்படவில்லை. ஃபெலோஷிப் கிடைத்த மாணவர்களையும் மத்திய நிறுவனங்களான ICSSR, CICT போன்றவைதான் ஆதரிக்கின்றன. அவைதான் நிதி அளிக்கின்றன. தமிழக அரசின் பங்கு இதில் 0 தான். தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் தமிழில் சுமார் 11 லட்சம் பனையோலை சுவடிகள் பாழாகி நாசமடைந்து வருகின்றன. அவற்றை பாதுகாக்க நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை.
மற்ற பல்கலைக்கழகங்களை பாருங்கள். இதுதான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிலை. அதை நிறுவியவர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் என்பதால் இன்றைய அரசு அந்த பல்கலைக்கழகத்தில் அக்கறை காட்டவில்லை. நான் அந்த அரசியலுக்குள் போக விரும்பவில்லை. ஆனால் தமிழ் மொழியும் அதன் கலாச்சாரமும் இந்த மாதிரி குறுகிய நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனைய பல்கலைக்கழகங்களின் நிலையை பாருங்கள். மொத்தம் 20 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை காட்டிலும் தமிழ் பெருமைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பணியாற்றியவர் வேறு யார் இருக்க முடியும்? அவர் பெயரில் ஒரு இருக்கை கூட இல்லை. There is not one chair in the name of Subramanian Bharati. அதை அமைப்பதற்காக கடந்த 4 வருடங்களாக போராடி வருகிறேன். எப்போதெல்லாம் நான் பாரதியார் பெயரில் ஒரு இருக்கை அமையுங்கள் என்று துணைவேந்தர்களிடம் சொன்னால் உடனே அவர்கள் அதற்கு எதிர்ப்பாக எங்களுக்கு அமைச்சர்களிடமிருந்து அச்சுறுத்தல் வருகின்றன என்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த அளவுக்கும் போய்விடுவார்கள். They can go to any length. தொந்தரவு பண்ணுவார்கள். பொய்யான போலீஸ் புகார்கள் கூட கொடுக்கலாம். அதை செய்யும் திறனும் மனநிலையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திராவிட தலைவர்களின் பெயரில் 15 இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. சொல்ல போனால் கலைஞர் மீது எனக்கு மதிப்பு உண்டு. ஆனால் அவர் பெயரில் ஏற்கனவே 2 இருக்கைகள் உள்ளன. மேலும் 2 வரப்போகின்றன. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரில் இருக்கை இல்லை. இது ஒன்று போதாதா அவர்களது தமிழ் பற்று பற்றி அறிந்து கொள்ள? இந்த காலகட்டத்தில் உண்மையாக தமிழுக்கு சேவை செய்வது யார் என்று பாருங்கள். தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பிரதமர் மோடி செய்யும் பணிகளை காட்டிலும் வேறு யார் செய்கிறார்கள்? பிரதமர் மோடி தமிழுக்கு அப்படி என்ன செய்து விட்டார்? நம் CICT பாழடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தை புதிய கலைக்கூடமாக மாற்றினார். பல புதிய வசதிகளை செய்துள்ளார். தமிழ் மொழியை தேசத்தில் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டி பனாரஸ் ஹிந்து பல்கலையில் தமிழில் டிப்ளமோ படிப்பு இருக்கிறது. பாரதியார் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில் தமிழ் டிப்ளமோ படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசாத பலர் இந்த கோர்ஸ் படிக்கிறார்கள் என்பது தமிழுக்கு பெருமை. இவையெல்லாம் பிரதமர் மோடியின் உத்தரவின் பெயரில் நடக்கின்றன. தமிழ் இலக்கியத்தை தமிழகத்திற்கு அப்பால் இந்தியாவிற்கு அப்பால் எடுத்துச் செல்லும் விதமாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட்டதோடு மலேசிய பல்கலைக்கழகம், பாஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் திருவள்ளுவர் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு பணியாற்றும் தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊதியம் தருகிறது. தமிழ் கலாச்சாரம், செங்கோலின் மகத்துவம் நமக்கு தெரியும். நமது பெருமையை உணர்த்துகிறது செங்கோல். அதிகார மாற்றத்திற்கு முக்கிய குறிப்பேடு செங்கோல். அது முற்றிலுமாக மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் பிரதமர் என்ன செய்தார்? அதை மீண்டும் கண்டெடுத்தார். ஒரு தனியார் கலைக்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வாக்கிங் ஸ்டிக் போல கிடந்த செங்கோலை சகல மரியாதைகளுடன் வரவழைத்து அதை பாராளுமன்ற வளாகத்தில் மீண்டும் வைத்தார். சோழர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நமது தேசத்திற்கே பெருமையை தருபவர்கள் சோழர்கள். ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலைகள் நிறுவ உள்ளார்கள். அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. தமிழுக்காக கடந்த 4 வருடமாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், these people, those who have been talking about so much about Tamil, இதுவரையில் அதற்காக ஒரு துரும்பையும் எடுத்து போடவில்லை. எதுவும் செய்யப்பட்டதாக நான் கேள்விப்படவில்லை. ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் நினைவாக ஏதாவது செய்யப்பட்டதா? அவர்கள் ஆன்மீகம் பேசியதால் விஞ்ஞான அறிவிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் தமிழ் கலாச்சாரத்திற்கு என்ன உள்ளது? தமிழர்கள் சிவபக்தர்கள். எங்கு சென்றாலும் பக்தியில் திளைக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். காசியுடன் தமிழகத்திற்கு ஆழமான தொடர்பு உள்ளது. பிரதமர் மோடி கடந்த 4 வருடங்களாக காசி தமிழ் சங்கமம் நடத்தி வருகிறார்.
எதற்கென்று உங்களுக்கு தெரியுமா? தமிழ் கலாச்சாரத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்ட, காசி தமிழ்நாடு தொடர்பை விரிவுபடுத்த வேண்டி அதை செய்கிறார். எனவே தமிழ் மேம்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்பவர்கள் அதன் மூலம் மற்ற கலாச்சாரங்களின் மீது வெறுப்பை தோற்றுவிக்கிறார்கள். அவர்கள் மனதில் எவ்வளவு வன்மம் இருக்கிறது என்றால், தமிழுக்கு தாங்கள் கடமைகளை கூட ஆற்றுவதில்லை. நமது தமிழ் காப்பகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது நாட்டிலேயே மிகவும் பெருமை வாய்ந்த காப்பகம் அது. அந்த காப்பகத்தில் உள்ள ஆவணங்களை டிஜிட்டலைஸ் செய்ய கடந்த 4 வருடங்களாக முயன்று வருகிறேன். இப்போதைய நிலை என்ன தெரியுமா? 1% ஆவணங்கள் கூட டிஜிட்டலைஸ் செய்யப்படவில்லை. அதற்கு காரணம், வரலாற்றை அவர்கள் பாதுகாக்க விரும்பவில்லை. அது அவர்கள் முகத்தை வந்து தாக்கும் என்பதால். ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துள்ளது. அதனால் மற்றவர்களை தமிழ் விரோதிகள் என்று கூறாமல் தங்களை தங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இம்மாதிரி பிரச்சாரங்கள் வெகு காலம் நீடிக்காது. Calling others as anti-Tamil, that's not going to last long, actually. தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன். நன்றி சார். நீங்க சொன்ன விளக்கங்கள் பலருக்கு இருந்த குழப்பத்தை தெளிவாக்கி விட்டது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு 2 சம்பவங்கள் நினைவுக்கு வருகின்றன. ஒன்று சட்டமன்றத்திலும், இன்னொன்று ராஜ்பவனிலும் நடந்தது. முதல் சம்பவம், நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிய நாள். அப்போது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதற்கு பிறகு அதை பற்றி பெரும் விவாதம் கூட நடந்தது. இன்னொரு சம்பவம் ராஜ்பவனில் நடந்தது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது என்று கூறி அதை பற்றி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். அந்த வரிகளே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் என்று தொடங்கும். அந்த பாடல் குறித்து நீங்கள் கூறியதை அடிப்படையாக கொண்டு அந்த பாடலை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. அப்படியானால் நாம் ஒரே நாட்டின் குடிமக்கள், இப்படி ஒரு மாறுபாடு ஏன் உருவாகிறது? இது எதற்காக இவ்வளவு உணர்ச்சியாக மாறுகிறது? நீங்க முதலமைச்சர் அவர்களோடு நேரில் அமர்ந்து இதை பற்றி பேசி பிரச்சனை தீர்க்க முயற்சி செய்தீர்களா? Look, as far as this part you said about Raj Bhavan, நீங்க ராஜ்பவனை பற்றி சொன்ன அந்த பகுதி, அதெல்லாம் முழுக்க பொய்யானது. அப்படி எந்த சம்பவமும் ராஜ்பவனில் நடந்ததில்லை. அந்த சம்பவம் நடந்தது தூர்தர்ஷன் அலுவலகத்தில். அவர்கள் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். அதற்கு என்னை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது சில வரிகள் தவறவிடப்பட்டன. அப்போது நான் உடனே கவனப்படுத்தினேன். அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அதோடு விஷயம் முடிந்தது. ஆனால் ராஜ்பவனில் தமிழ்த்தாய் வாழ்த்து எப்போதும் மரியாதையுடன் பாடப்படுகிறது. இங்கே அதற்கான மதிப்பு எப்போதும் இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை பலரை விட என்னால் சிறப்பாக பாட முடியும். in fact, I can sing Tamil Thai Vardu much better than many of the guys who talk about Tamil. முதலமைச்சர் அவர்கள் அந்த சம்பவத்திற்கு சாட்சி அல்ல. அவருக்கு தகவலும் அளிக்கப்படவில்லை. ஏனெனில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. இங்கே நாங்கள் எப்போதும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதையை வழங்குகிறோம். அது நம் மாநிலத்தின் பெருமை. இப்போது சட்டமன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அந்த நாள் நான் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியது எனக்கே மிகவும் வருத்தமானது. நான் அங்கே போனது வெளிநடப்பு செய்வதற்காக அல்ல, உரை வாசிக்கத்தான். ஆனால் எனக்கு அரசியலமைப்பின் கீழ் ஒரு கடமை இருக்கிறது. அரசியலமைப்பு பிரிவு 51A அதில் தெளிவாக கூறியிருக்கிறது, தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. தேசிய கீதம் தொடர்பான கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்கிறது, மாநில ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் தேசிய கீதத்துடன் தொடங்கி தேசிய கீதத்துடன் முடிக்கப்பட வேண்டும் என்று. இந்த விஷயத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் இருந்து முதலமைச்சர் அவர்களிடமும் சட்டமன்ற தலைவர் அவர்களிடமும் தனிப்பட்ட முறையிலேயே பேசியிருக்கிறேன். எழுத்திலும் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட வேண்டும், அதேபோல் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். இரண்டும் நம் பெருமை. ஆனால் அவர்கள் சரி பார்ப்போம் என்று சொல்லி வெளியேறுகிறார்கள். ஆனால் அதற்கான நடைமுறை இல்லை. இந்த தேசிய கீதத்திற்கு எதிரான மனநிலை எனக்கு புரியாத ஒன்று. நான் அரசியலமைப்பை பாதுகாக்கும் சத்தியம் எடுத்தவன். அதனால் தேசிய கீதத்திற்கு மரியாதை இல்லாத ஒரு நிகழ்வில் நான் அமர்ந்திருக்க முடியாது. என் நிலைப்பாடு அதுதான். தெளிவாகவே சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்திற்கு முன்பாக எழுத்திலும் தெரிவித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் தேசிய கீதம் பாட மறுக்கிறார்கள். நான் அதற்கு சாட்சியாக முடியாது. ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும்.
முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சத்தியமும் ஆளுநர் எடுத்த சத்தியமும் வேறுபட்டது. முதலமைச்சர் அரசியல் அமைப்பை அணுகி நடத்துவேன் என்று சத்தியம் செய்கிறார். ஆனால் ஆளுநர் அரசியல் அமைப்பை பாதுகாப்பேன், காக்கிறேன், காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்கிறார். அதனால் அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு அவமதிப்பை நான் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதுதான் என் நிலை. I'd like to raise some. நான் சில பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்ப நினைக்கிறேன். தாங்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் நாகாலாந்து பாதுகாப்பு பிரச்சனைகளை திறமையுடன் கையாண்டவர் என்பதால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க நீங்கள் தான் பொருத்தமானவர் என்று நினைக்கிறேன். ஒரு நாட்டின் மீது தொடுக்கும் போராக பயங்கரவாதம் மாறிவிட்டது. பயங்கரவாதம் திடீரென்று முகத்தை காட்டுகிறது. நமது எல்லை நுண்துளை என்பதால் ஊடுருவல்கள் நடக்கின்றன. மேலும் தற்போது போதைப் பொருள் நடமாட்டம் வேறு அதிகரித்து வருகிறது. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது? Your question has many. உங்கள் கேள்விக்கு பல முக்கியமான முகங்கள் உள்ளன. நமது எல்லையின் நுண் தொலையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஊடுருவலால் பாதிக்கப்படும் எல்லைகளை பற்றியும் சொன்னீர்கள். அதோடு போதைப் பொருள் பிரச்சனையும். அனைத்தும் கவலை அளிக்கும் விஷயங்கள் தான். ஊடுருவல்களை தடுக்கும் முயற்சியில் எல்லை பாதுகாப்பு படைகள் செயல்பட்டு வருகின்றன. பரவலான தேசிய பாதுகாப்பு நோக்கில் கடந்த 60 வருடங்களாக அதற்கான எல்லை கட்டுமானங்கள் செய்யப்படவில்லை. மேலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வட எல்லை என்கிற போது திபெத் எல்லை மிகவும் பிரச்சனைக்குரிய பகுதியாக திகழ்கிறது. பனிப்பொழிவால் 6 மாதங்கள் வரையில் அங்கே செல்ல முடியாத நிலை உள்ளது. எல்லையில் வாழ்ந்த மக்களையும் கடந்த 60 வருடங்களாக புறக்கணித்து வந்துள்ளோம். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. மருத்துவமனைகள், பள்ளிகள், மின்சார வசதி, சாலைகள் எதுவும் தரப்படவில்லை. 2000 வருடம் முதல் 2013 வரையில் அங்கே நான் செல்லும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியுடன் தான் அந்த மக்களை சந்திப்பேன். தில்லியிடம் அலைபேசியில் பேச வேண்டும் என்றால் சற்று தூரம் சென்று சீன நெட்வொர்க் மூலம் தான் என்னால் பேச முடியும். அடிப்படை வசதிகளே இல்லை என்கிற போது கனெக்டிவிட்டி எங்கே இருக்கும்? இதனால் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பாழடைந்து போயின. கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேறி மாவட்டங்கள், நகரங்கள் உள்ளே சென்று குடியேறினார்கள். பிள்ளைகளின் கல்விக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் தானே அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். நமது எல்லைகளும் எல்லையில் வாழ்ந்தவர்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் மறுபுறம் சீனா தனது எல்லை கிராமங்களில் கட்டுமான பணிகளை செய்து புதிய எல்லை கிராமங்களையும் அமைத்தது. ஆனால் பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு எல்லைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. மக்களின் வசதிக்காக மலைத்தொடர்களில் பல சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காஷ்மீர் பள்ளத்தாக்கை லடாக்குடன் இணைக்கிறது. ரோடங் பாஸ் கீழாக அடர் சுரங்க பாதை அமைக்கப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் வருடத்தில் 8 மாதங்கள் இந்த பாதை மூடப்பட்டு இருக்கும். பனிக்காலங்களில் எல்லை கிராமங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். இப்போது நிலைமை அப்படி இல்லை. சேலா கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளது. 14,000 அடி உள்ள இந்த கணவாய் மூடியே இருக்கும். இப்போது சுரங்கப்பாதை அமைத்துள்ளோம். இதுபோல பல சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நமது எல்லைகள் எப்போதும் தொடர்பு மையத்தில் உள்ளது. நமது பிரதமர் மோடி மிகவும் அருமையான துடிப்புமிக்க எல்லை கிராம திட்டம் அறிவித்து மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார். அதனால் கிராமங்களை காலி செய்த மக்கள் மீண்டும் அங்கேயே சென்று குடியேறுகிறார்கள். எல்லை கிராமங்களில் மீண்டும் மக்கள் நடமாட்டம் ஏற்பட்டுள்ளது. நமது எல்லை படையினர் இன்னும் உத்வேகத்துடன் எல்லையை பாதுகாக்கிறார்கள். அவர்களது தொடர்பில் எப்போதும் அதிகார மையம் உள்ளது. எல்லை கிராமங்களில் மக்கள் மகிழ்வுடன் வாழ்கிறார்கள். தங்கள் வேர்களை விட்டு வெளியேறும் மனப்பான்மை அவர்களிடம் அறவே இல்லை. இதுவரையில் நாம் அவர்களை புறக்கணித்து வந்துள்ளோம். எனவே நான் சொல்ல விரும்புவது, நமது எல்லைகள் முன்பை விட இன்னும் வலுவாக பாதுகாக்கப்படுகின்றன. எல்லைப்புற மக்களுக்காக பலவித முன்னேற்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் படிகள் துரித வேகத்தில் நடைபெறுகின்றன. பிரம்மபுத்திரா குறுக்காக போகிமில் ரயில் மற்றும் சாலை பாலம் கட்டப்பட்டது. உலகத்திலேயே நீளமான ஆற்றுப்பாலமாக இது இருக்கும். இதன் மூலம் பொதுமக்கள் மட்டுமல்ல, நமது இராணுவத்தினரும் எளிதாக எல்லையில் ரோந்து செல்லலாம். இந்த மாதிரி கட்டுமான பணிகளால் எல்லைப்புற மக்களுக்கு பல வசதிகளை அளிக்க முடிந்தது.
இவையெல்லாம் மக்களுக்கு அருமையான பொது சொத்துகளாக திகழ்கின்றன. எல்லைப்புற மக்களும் நம்மவர்கள் தலைநகரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லை கிராமங்கள் தான் கடைசி கிராமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் அவை வெளியிலிருந்து பார்க்கும்போது முதல் கிராமமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே நமது எல்லைகள் இப்போது நன்றாக பாதுகாக்கப்படுகின்றன. நாம் இப்போது நன்றாக உள்ளோம். போதைப் பொருளை பொறுத்தவரையில் அது கவலையை அளிக்கும் பிரச்சனை தான். நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் நாம் பல காலமாக அந்த பிரச்சனையை மறுத்து வந்திருக்கிறோம். நமது அதிகாரிகள் நிறையவே போதைப் பொருட்களை கைப்பற்றுவார்கள். கஞ்சா பெருமளவில் கைப்பற்றப்படும். கஞ்சா மிகவும் தீயது. அதன் விற்பனையை கண்காணிக்க வேண்டும். ஆனால் நமது கவலை செயற்கை போதைப் பொருட்களை பற்றியதுதான். It is synthetic drugs, derivatives of கொக்கைன், ஓபியம் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் ஹெராயின், கொக்கைன் செயற்கை போதைப் பொருட்கள் மிகவும் ஆபத்தானவை. இளைய சமுதாயத்தினர் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை, அடுத்த தலைமுறையை அடியோடு அழித்துவிடும் இந்த போதைப் பொருட்கள். நாம் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லை என்று மறுத்தாலும் கடலோர எல்லைகளில் அவை தொடர்ந்து கைப்பற்றப்பட்டுதான் வருகின்றன. விமான நிலையங்களிலும் செயற்கை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுதான் வருகின்றன. நமது அமலாக்கத்துறையினர் கஞ்சாவை மட்டுமே கைப்பற்றி வந்த நிலையில் இப்போது செயற்கை போதைப் பொருட்களையும் கைப்பற்றி வருகிறார்கள். synthetic also. டிவி நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. சென்ற வருடத்தில் கைப்பற்றியதை விட இந்த வருடம் 14 மடங்கு அதிகம். மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாம் முழுவதுமாக கைப்பற்றி விட்டோம் என்று கூற முடியாது. ஒரு பகுதியைத்தான் நாம் கைப்பற்றி இருக்கிறோம். இதன் மூலம் நமது மாநிலத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்ட அளவை நீங்கள் உணரலாம். பொதுவாக போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் 2 பக்கங்கள் உள்ளன. ஒன்று சப்ளை பக்கம், மற்றொன்று டிமாண்ட் பக்கம். விழிப்புணர்ச்சி மூலம் டிமாண்டை குறைக்க வேண்டும். ஆனால் ட்ரக்ஸ் சப்ளை இருக்கும் வரையில் டிமாண்டை குறைக்கும் முயற்சிகள் பலனளிக்காது. போதைப் பொருட்களுக்கு எதிராக போர் புரிய முடியாது. சப்ளை பக்கம் இன்னும் நமது அதிகாரிகளின் பார்வைப்படவில்லை. அதிகாரிகளிடம் பேசினால், When I talk to the enforcement people here, they will tell, அவர்கள் எங்கும் அங்கும் இருந்து புலம்பெயரும் தொழிலாளர்களை சுட்டி காட்டுகிறார்கள். from here and there. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, போதைப் பொருட்கள் மிக அதிக அளவு கைப்பற்றப்படுவது பற்றி நீங்களோ பிரச்சனையை எளிதாக்க சில கூலி தொழிலாளர்களின் மீது பழி சுமத்துகின்றீர்கள். அவர்களிடையே அது புழக்கத்தில் இருக்கலாமா? ஆனால் கைப்பற்றப்படும் அளவை பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட குழுவினரின் திட்டமிட்ட செயலாக்கத்தில் நடந்தேறுகிறது. அந்த போதைப் பொருள் சிண்டிகேட் குழுவை நாம் தொடாமல் இருக்கிறோம். சிலர் நம்புவது போல் இந்த குழுவினருக்கு அதிகார மையங்களில் ஆதரவு உள்ளது. எனவே அவர்களை தொட இயலவில்லை. அதனால் போதைப் பொருட்களின் நடமாட்டம் மிகவும் கவலைக்குரிய வகையில் உள்ளது. நான் சந்திக்கும் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் குறித்து கவலை தெரிவித்து வருகிறார்கள். நான் இங்கு பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்த பிரச்சனை குறித்து என்னிடம் பேசுகிறார்கள். நானும் அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டுள்ளேன். ஆனால் நாம் செய்வது குறைந்தபட்ச நடவடிக்கைகளாகவே உள்ளன. சப்ளை பக்கம் நடவடிக்கைகள் எடுத்தால்தான் இதனை கையாள முடியும். இது நம்மால் இயலாத காரியமில்லை. It doesn't augur well for us. Governor, you just said, நீங்கள் நமது எல்லைகள் திறமையாக பாதுகாக்கப்படுகின்றன என்று சொல்வது மனதுக்கு இதத்தை தருகிறது. இருப்பினும் எதிராளிகள் பயன்படுத்தும் புதிய அணுகுமுறைகளை பற்றி கேட்க நினைக்கிறேன். நான் குறிப்பிடுவது சைபர் தாக்குதல்கள் பற்றி. சைபர் தாக்குதல்கள் மூலம் நாச வேலைகளில் ஈடுபடுவர்களை பற்றி கேட்கிறேன். அவர்கள் சதிகளை முறியடிக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? நாம் அதை முறியடிக்கும் திறமைகளை கொண்டிருக்கிறோமா? Let me explain to you. சைபர் என்பது நமது தேசிய பாதுகாப்பின் ஒரு அங்கம். தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு விஸ்தாரமான பகுதி. இது குறித்தும் நமது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒரு விரிவான கண்ணோட்டம் இருப்பது நல்லது. அதற்காக உங்களையும் உங்கள் நேயர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். எப்படி நாங்கள் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், அதில் சைபர் ஒரு பகுதிதான். விடுதலை வாங்கிய காலகட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக இல்லை.
பிரிவினை ஒரு பிரச்சனையாக இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த பிரச்சனைகள் இருந்ததே தவிர நாட்டின் பாதுகாப்புக்கு சவால்கள் இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் 10 வருடங்களுக்கு இந்த நிலைதான் இருந்தது. நாட்டின் பாதுகாப்புக்கு சவால்கள் இல்லை. அதன் பிறகுதான் பாதுகாப்பு பிரச்சனைகள் உண்டாயின. வடகிழக்கில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. நாகா பிரதேசத்தில் தங்களை இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று கூறினார்கள். ஆயுதங்கள் ஏந்தி சண்டையிட்டார்கள். எந்த நாகாக்கள் நமது நாட்டின் அரசியல் சட்டம் இயற்றுவதில் பங்கு வகித்தார்களோ அவர்கள் பாகிஸ்தானுடன் வடகிழக்கை இணைப்பதை எதிர்ப்பு காட்டினார்களோ அவர்களே நமக்கு எதிராக நின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த மனப்பான்மை வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமாக பரவியது. We had to put almost about 4 lakhs military force to hold the region. மாவோயிஸ்ட் வன்முறைகள் தொடங்கின. இங்கொன்றும் அங்கொன்றுமாக நிலவிய வன்முறை திட்டமிட்ட வகையில் நடந்தன. வடக்கு வங்காளத்தில் பரவிய நக்சல்பாரி மெதுவாக நமது நாட்டின் 200 மாவட்டங்களில் பரவியது. அவர்களே அரசு போன்று ஆட்சி அமைத்து மக்கள் அரசு என்று பெயரிட்டார்கள். வடகிழக்கில் ஜன்தானா சர்க்கார் என்று அமைத்தார்கள். ஜம்மு காஷ்மீர் அதுவரையில் அமைதியாக இருந்தது. 1990 வாக்கில் அங்கும் வன்முறைகள் தலைதூக்கின. பிறகு வன்முறை பஞ்சாபில் பரவியது. காலிஸ்தான் இயக்கத்தால் பஞ்சாப் பற்றி எரிந்தது. இந்த காலகட்டங்களில் நாம் நமது ராணுவத்தை பலப்படுத்தினோம். மேலும் மேலும் ராணுவ படைகள் அமைக்கப்பட்டன. மேலும் மேலும் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்த்தோம். 1.3 மில்லியன் பேரை கொண்ட ராணுவத்தை உருவாக்கினோம். புதிதாக படைகளை அமைத்தோம். இருக்கும் படைகளின் பலத்தை அதிகரித்தோம். BSF, CRPF, CISAF, ITBP மற்றும் SSB, SAS, ஸ்ரீமாம்பன் என்று பல படைகளை உருவாக்கினோம். இன்று துணை ராணுவ படையினர் மட்டுமே 1 மில்லியன் உள்ளனர். அவர்களோடு போலீஸ் படைகளை சேர்க்கும் போது 2 மில்லியனை எட்டுகிறது. எல்லா வகை படைகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்தோம். அவ்வளவு செய்திருக்கிறோம். UPA அரசின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கே மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் தான் நாட்டை எதிர்நோக்கி உள்ள பெரிய சவால் என்று கூறினார். தற்போது தேசிய பாதுகாப்பு சூழ்நிலையை பார்த்தால் நிலைமை சீர்குலைந்து கொண்டே வருகிறது. நாம் படைகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. தீவிரவாத தாக்குதல்களை பாருங்கள். நாட்டின் எந்த பகுதியும் அப்போது பாதுகாப்புடனே இல்லை. பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது தாக்குதல், மும்பை தாக்குதல், டெல்லி, லக்னோ, ஹைதராபாத், பெங்களூரு, கோவை என்று தாக்குதல் நடைபெறாத நகரங்கள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிந்தது, எல்லா தாக்குதல்களும் பாகிஸ்தானில் இருந்துதான் வெளிப்படுகின்றன என்பது. And we all knew that all these were originating from Pakistan. ஆனால் நாம் பதிலடி கொடுக்கவில்லை. எந்த மாதிரி சூழ்நிலையில் எண்ணி பாருங்கள். மும்பை தாக்குதலுக்கு பிறகும் கூட 60 மணி நேரம் ஒரு சில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நமது நாட்டை அவமானப்படுத்தினார்கள். நாடு முழுவதும் மக்கள் டிவிகளில் அதை பார்த்து சோர்வடைந்தார்கள். மும்பையில் 300 பேர் கொல்லப்பட்டார்கள். நகரமே சின்னாபின்னமாகியது. ஆனால் நாம் என்ன செய்தோம்? மும்பை தாக்குதல்கள் நடந்து 9 மாதங்களுக்கு பிறகு இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் எகிப்தில் சர்ம ஷேக் என்னும் இடத்தில் சந்தித்து விஞ்ஞான ரீதியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். 2 நாடுகளுக்கும் தீவிரவாத பாதிப்புகள் இருந்தாலும் பாகிஸ்தானால் எந்தவித தண்டனையும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை மேற்கொள்ள முடிந்தது. Both countries are victims of terrorism. A shameful act. ஏனென்றால் அவர்களது அணு ஆயுத அச்சுறுத்தல் நம்மை அச்சம் கொள்ள வைத்தது. ஆனால் இன்று நிலைமையை பாருங்கள். மனித உயிர்கள் இழப்பு பற்றி உங்களிடம் தகவல்கள் பகிர்ந்து கொள்கிறேன். 2014 வரையில் ஒவ்வொரு வருடமும் 5 முதல் 6000 இந்தியர்களை நாம் இழந்தோம். அதற்கு காரணம் பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயகத்தை அழிக்க விரும்புபவர்கள் மேற்கொண்ட வன்முறை சம்பவங்கள் தான் காரணம். வடகிழக்கில் தனி நாடாக போக விரும்பினார்கள். காஷ்மீர் தன்னை பிரித்துக் கொள்ள நினைத்தது. அவர்கள் அரசியல் சட்டம், பாராளுமன்ற ஜனநாயகம் எதையும் நம்பவில்லை. பிரிந்து செல்ல மட்டுமே நினைத்தார்கள். மேலும் 5 முதல் 6000 பேர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? வடகிழக்கு அமைதியாகிவிட்டது. அங்கே செமிகண்டக்டர் ஃபைபர்ஸ் தயாரிப்பை ஊக்குவிக்கிறோம். காஷ்மீர் ஏறக்குறைய அமைதியை அடைந்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அருகில் உள்ளதால் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. அவ்வப்போது சம்பவங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இருப்பினும் நாம் உடனுக்குடன் பதிலடி தருகிறோம். 200 மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருந்த மாவோயிஸ்டுகள் இப்போது 10 மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுகிறார்கள். அவர்களது கடைசி சுவாசத்தை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் நமது படைகள்தான். நமது இராணுவத்தினர், துணை இராணுவத்தினர், உளவுத்துறை,
எல்லாமே தேசிய பாதுகாப்புக்கான கருவிகள் தான். நமக்கான போரை புரியும் வீரர்கள். ஆனால் போரில் முக்கியம் சேனாதிபதி தான். We have seen the world is witness to many. எங்கே ஒரு மிகப்பெரிய படை தோல்வி அடைகிறதோ அதன் சேனாதிபதி பலவீனமானவன் என்று பொருள். எனவே தேசிய தலைமை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது இருந்த படைகள் தான் இப்போதும் உள்ளன. ஆனால் வித்தியாசமான தலைமையின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. Today, all these regions have become peaceful. எதனால் என்று உங்களுக்கு தெரியும். நமது தேசிய தலைமைதான் காரணம். அவர் என்ன செய்தார்? அதையும் நான் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்று எந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டு நமது எதிரி யார் என்பதை அறிகிறது நமது தேசிய தலைமை. தேசிய பாதுகாப்பில் 2 விஷயங்கள் மிக முக்கியம். அது உள்நாட்டு பாதுகாப்பு என்றாலும் சரி, வெளிநாட்டு பாதுகாப்பு என்றாலும் சரி. அதுதான் சத்ருபோத் மற்றும் ஆத்மபோத். நம் எதிரி யார் என்பதில் முதலில் தெளிவு இருக்க வேண்டும். Is Pakistan our enemy or a friend? தீவிரவாத செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பதிலுக்கு சமாதான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். இது தவறு. நாம் தெளிவான சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும். நம்மை விட்டு பிரிந்து போக நினைக்கும் வடகிழக்கு தீவிரவாதிகள் நமது நண்பர்களா? அவர்கள் விரோதிகள் இல்லையா? Maoists, those who want to topple the constitutional order, are the friends or enemy? முன்னாள் ஆட்சியாளர்கள் ஜம்மு காஷ்மீரில் என்ன செய்தார்கள்? அப்பாவி மக்களின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட தீவிரவாதிகள் காஷ்மீரை பாகிஸ்தான் ஆதரவுடன் நம்மிடமிருந்து பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நம் முன்னாள் பிரதமரால் வரவேற்கப்பட்டனர். அதை நாடு முழுவதும் மக்கள் பார்த்தார்கள். வரவேற்றதோடு அவர்களுடன் கைகளையும் குலுக்கினார் பிரதமர். We are hosted and handshake between the Prime Minister and them. Our forces used to wonder, இவர்கள் நமக்கு நண்பர்களா அல்லது எதிரிகளா? வடகிழக்கு பகுதி மக்கள் இதற்கு சாட்சியாக உள்ளனர். நான் இது குறித்து பல உதாரணங்களை தர முடியும். இவர்கள் பயங்கரவாதிகள், நமது நாட்டை துண்டாட நினைப்பவர்கள். during the time of election, they were the favored assets of the ruling dispensation. நூற்றுக்கணக்கான அப்பாவிகளை கொண்ட ஒரு பயங்கரவாதியை கடும் முயற்சி செய்து உளவுத்துறை உதவியுடன் நமது இராணுவத்தினர் அவர்களை சுற்றி வளைக்கின்றனர். அவர்களை கைது செய்து நீதித்துறையின் முன்பாக நிறுத்துகிறார்கள். பின்னர் அவர்களை விடுதலை செய்து சில தொகுதிகளில் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க அனுப்புகிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கின்றன. When Prime Minister Modi came, he made it very clear, zero tolerance. யாராவது இந்த நாட்டை துண்டாடவோ அரசியல் சட்டத்திற்கு எதிராகவோ செயல்பட்டால் அவர்களை பொறுத்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார். மக்களும் தெளிவாக வலுவான மனநிலையில் உள்ளார்கள். நான் நாகா மற்றும் வடகிழக்கு பிரச்சனையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்களுடன் சமாதான பேச்சில் ஈடுபட்டதை அறிவார்கள். ஆம், 2014க்கு முன்பாக, அதாவது பிரதமர் மோடி வருவதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. வடகிழக்கு மற்றும் நாகா தலைவர்களோடு 20 வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம். அவர்களுடன் பேசுவதற்காக நமது தலைவர்கள் உலகெங்கும் பயணிப்பார்கள். அதில் பல வேடிக்கையான நிகழ்வுகள் உண்டு. பேச்சுவார்த்தையில் ஒருமுறை 3 UPA அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போதைய உள்துறை ராஜாங்க அமைச்சர் ரகுபதி, திரு பிருத்திவிராஜ் சவான் மற்றும் ஆஸ்கார் பெர்னாண்டஸ் இருவரும் பிரதமர் அலுவலகத்தில் அமைச்சர்களாக இருந்தார்கள். நாகா பேச்சுவார்த்தைக்காக இந்த அமைச்சர்கள் பயணிப்பார்கள். அப்போது அவர்களை மகிழ்விப்பதற்காக இவர்கள் மவுத்தார்கன் இசைப்பார்கள். பிரிவினை கேட்பவர்களை நாம் பெரிய மனிதர்களாக்கி விட்டோம். ஒரு நாகத்திற்கு பால் வார்த்தால் அது கடிக்கும், எனவே அதை செய்யக்கூடாது. ஆனால் அந்த அமைச்சர்கள் அதை செய்தார்கள். இதற்கெல்லாம் எங்களிடம் ஆதாரம் உள்ளன. பிரதமர் மோடி வந்த பிறகு கையில் ஆயுதம் ஏந்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என்று உறுதிப்படுத்தினார். ஒரு வருடத்திற்குள் எந்த நாகா பிரிவினைவாதிகளுக்காக சென்ற ஆட்சியாளர்கள் மவுத்தார்கன் எல்லாம் வாசித்தார்களோ அவர்களே முன்வந்து சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார்கள். நமது அரசியல் சட்டத்தின் கீழ் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடன்பாடு கண்டு கையெழுத்து போட்டனர். எல்லா பிரிவினைவாதத்திற்கும் தாய் பிரச்சனை நாகா பிரச்சனை. அதுவே தீர்ந்த பிறகு இந்தியா பிளாக் மெயில்களுக்கு உடன்படுவதோ அல்லது பலவீனத்துடன் பேச்சுவார்த்தைக்கு முன் வருவதோ இனி இல்லை. இந்த தெளிவை தருவதுதான் சத்ருபோத். Clarity. Satruboth, we will not. ஜம்மு காஷ்மீரின் பிரச்சனை ஆர்டிகிள் 370 தற்காலிகமாக அதை நீக்குவதுதான் வழி என்றவுடன் அது நீக்கப்பட்டது. அதற்கு உரிய அறுவை சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டது. Maoist, சிலர் மாவோயிஸ்ட் மக்களை நம் மக்கள் என்கிறார்கள். எதற்காக அவர்களிடம் கடுமையை காட்ட வேண்டும் என்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் அப்பாவி ஆதிவாசிகளுக்கு முன்னேற்ற திட்டங்களை அடைய விடாமல் தடுக்கிறார்கள். சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் ஆகியவற்றை எழுப்ப அனுமதிப்பதில்லை. இவர்கள் என்ன நம் நண்பர்களா? அரசை விட்டு தள்ளுங்கள். அவர்கள் மக்களின் எதிரிகள். மக்களின் எதிரிகளை எதற்கு அரசு சகித்துக் கொள்ள வேண்டும்? இப்போது அந்த பகுதிகளிலும் அமைதி தவழ்கிறது. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு பிரதமர் மோடி படியவில்லை. இது சரியல்ல, நாம் இதை சகித்துக் கொள்ள முடியாது. முதலில் யூரியில் பிரச்சனை செய்தனர், நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தோம். பிறகு புல்வாமாவில் பிரச்சனை செய்த போது நாம் பாகிஸ்தானின் உள்ளே 200 கிலோமீட்டரில் உள்ள பாலக்கோட்டை தகர்த்தோம். பிறகு பகல்காமில் அப்பாவி பயணிகளை கொண்டபோது ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டோம். உலகமே பார்த்தது எப்படி 4 நாட்களில் இந்தியா பாகிஸ்தானை முடிவுக்கு கொண்டு வந்தது என்று. Victory over Pakistan. அவர்களுக்கு பதில் சொல்லும் திறனே இல்லாத மாதிரி முற்றிலுமாக அழித்தோம். 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒழித்தோம். உலகமே கண்ணாலே பார்த்த விஷயம் இது. நம்ம பக்கம் கிட்டத்தட்ட பாதிப்பே இல்லை என்கிற அளவுக்கு துல்லியம். இதுதான் எதிரி குறித்த தெளிவை தரும் சத்ருபோத். அடுத்ததாக ஆத்மபோத். ஆத்மபோத் என்பது நாம் யார், நமது ஆற்றல் என்ன என்பதை உணர்வது. துரதிருஷ்டவசமாக நமது முன்னாள் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை துண்டுகளாகத்தான் பார்த்தார்கள். காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீருடையது, வடகிழக்கு பிரச்சனை வடகிழக்கு பகுதியின் பிரச்சனை, மாவோயிஸ்ட் பிரச்சனை மாவோயிஸ்டுகளின் பிரச்சனை. இவையெல்லாம் நமது தேசத்தின் பிரச்சனை என்று அவர்கள் கருதவே இல்லை. அதோடு இந்த நாட்டின் பல்வகை தன்மையை கூட ஒரு வித்தியாசம், ஒரு பிரிவு, ஒரு பிரச்சனை மாதிரி தானே பார்த்தார்கள். இந்தியா என்றால் சிலர் சொல்லுவார்கள், சிலர் சீனர்கள் போல, ஆப்பிரிக்கர்கள் போல, அரபுகள் போல என்று. They looked diversity in terms of differences. வேறுபாடு என்ற கோணத்தில் தான் பார்த்தவர்கள். எனவே இந்தியாவை அவர்கள் ஒரு வித்தியாசங்கள் நிறைந்த நாடாக பார்த்தார்கள். ஆனால் இந்த நாடு 5000 வருடங்களுக்கு முந்தையது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதற்கு புராதன கலாச்சாரம் உள்ளது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இடையே ஆழமான பந்தம் இருக்கிறது. இது எல்லைகள், மொழிகள் எல்லாவற்றையும் கடந்துள்ள பந்தம் என்பதை உணர தவறிவிட்டனர். நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நாட்டை பாருங்கள். பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் பிரதமர் மோடி முதலில் ஆற்றிய செயல் என்ன நினைவிருக்கிறதா? செப்டம்பர் 2014 சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியா வந்தபோது பிரதமர் அகமதாபாத்தில் இருந்தார். அப்போது சீனாவின் PLA லடாக் பகுதியில் நுழைந்தது. உள்ளே வந்தவர்கள் ஒரு மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு இது வந்தது. உடனே நமது இராணுவத்திற்கும் இந்திய திபெத் எல்லை படைக்கும் சீன படைகளை வெளியேற்றும்படி உத்தரவு கொடுத்தார். இந்தியா வந்திருந்த சீன அதிபரிடம் இதை ஏற்க முடியாது என்று உறுதியுடன் சொன்னார். உடனே அவர், இது ஒரு சிறு விஷயம், அதை பேசி தீர்த்து கொள்வோம் என்றார் சீன அதிபர். அதற்கு பிரதமர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது சிறிய பிரச்சனை இல்லை, ஒரு பல்வலி ஏற்பட்டாலே உடல் முழுவதும் வேதனை இருக்கும் என்றார். அது பல்லின் பிரச்சனை அல்ல, அது உடலின் பிரச்சனை. இது சிறிய பிரச்சனை இல்லை, இது ஏற்கக்கூடியது அல்ல என்றார் பிரதமர். நமது படைகள் சீன படைகளை வெளியேற்றின. டோக்லாமில் பிரச்சனை ஏற்பட்ட போது சீனா உலக நாடுகளிடம் புகார் கூறியது. இந்தியா தங்களை சண்டைக்கு எடுப்பதாக கூறியது. ஆனால் நாம் அவர்கள் வலையில் சிக்காமல் இருந்தோம். அவர்களாகவே 74 நாட்களில் பின்வாங்கினார்கள். அதுதான் தெளிவு. நாட்டை பாருங்கள். நாட்டின் ஒரு பகுதி தடியாக இல்லை, அது முழு தேசத்தின் ஒரு உறுப்பு தான். ஒரு விரல் உடலிலிருந்து தடியாக இல்லை, அது முழு உடலின் பகுதி மாதிரி. இதுதான் நாட்டை கண்காணிப்பது, வலிமையை உணர்வது. இதற்கு முன் நமது தேசிய பாதுகாப்புக்காக வெளிநாடுகளை நம்பி இருந்தோம். அவர்கள் அளிக்கும் ஆயுதங்களை கொண்டுதான் நமது பாதுகாப்பை பலப்படுத்தினோம். நாம் தான் உலகிலேயே அதிக ஆயுதங்களை வாங்கி வந்தோம். படைக்கல ஆயுத தொழிற்சாலைகள் இருந்தும் அதில் 900 பேர் பணியாற்றியும் நாம் வெளிநாட்டில் இருந்துதானே ஆயுதங்கள் வாங்கினோம். ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? இது ஏற்க முடியாது என்று நேராக கூறினார். அவர்கள் ஸ்ட்ரைக் போயிடுவோம் என்று மிரட்டினார்கள். நாம் அதையும் ஹேண்டில் பண்ணிக் கொள்வோம் என்று உறுதியாக சொன்னார். அந்த அமைப்புகள் முற்றாக களைந்து மறு வடிவமைப்பு செய்யப்பட்டன. இப்போது அவை நிறுவன வடிவில் இயங்குகின்றன.
அங்குள்ள ஒவ்வொருவரும் படியாற்று, இல்லையெனில் புறப்பட்டு போ என்ற நிலையை ஏற்றிருக்கிறார்கள். இப்போ அதே ஆயுத ஆலைகள் அற்புதமான பணிகளை செய்கின்றன. அவை இன்று ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களாக திகழ்கின்றன. தனியார் துறையையும் இணைத்தார். இன்று நாம் ஆயுதங்களை 25,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறோம். தனியார் துறை அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. Self-reliance in defense, self-reliance in security. பாதுகாப்பில் தற்சார்பு, ஆயுத தயாரிப்பில் தற்சார்பு. Earlier we were doing that. ஆயுத தயாரிப்பு ஊழல் என்று பலரும் அன்று சொன்னார்கள். தேச நலன் மறைந்து பணம் சம்பாதிக்கும் எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைய நிலை வேறு. இன்று நமது பாதுகாப்புத்துறை வித்தியாசம் நிறைந்திருக்கிறது. அந்த துறையே வளர்ந்து வருகிறது. அதற்கு ஆதாரமாக திகழ்கிறது ஆபரேஷன் சிந்தூர். தனியார் நிறுவனங்கள் தயாரித்த ட்ரோன்கள், ஸ்மார்ட் ட்ரோன்கள் ஆகியவை பாகிஸ்தான் உபயோகித்த துருக்கி, சீன ட்ரோன்களை காட்டிலும் வலிமையானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே சத்ருபோத் மற்றும் ஆத்மபோத் என்று நான் சொல்லும் போது நம் எதிரி யார் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். பிறகு அவர்களை எதிரியாகவே நடத்த வேண்டும். ஆத்மபோத் என்கிற போது நாம் யார் என்று யோசிக்க வேண்டும். நாம் 140 கோடி பேர் கொண்ட குடும்பம் என்பதை உணர வேண்டும். இதைத்தான் பிரதமர் மோடி கூறி வருகிறார். இது நமது திட்டங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பில் நாம் தற்சார்பு கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் கேட்ட சைபர் தாக்குதல்கள் குறித்து பேசுகிறேன். இது முற்றிலும் டெக்னாலஜி டொமைன். இதற்கு 2 வழிமுறைகள் உண்டு. ஒன்று தாக்குதல் நடத்துவது, மற்றொன்று தாக்குதலை தவிர்ப்பது. நாம் தொடர்ந்து சுவர்களை கட்டி அதன் பின் ஒளிந்து கொள்ளக்கூடாது. தாக்குதல் நடத்தும் தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிரி தாக்குவதற்கு முன்பாக வருமுன் காத்து கொள்ள வேண்டும். சைபரை பொறுத்தவரை நாம் வளர்ந்து வருகிறோம். இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கத்தி, கேடயம் இரண்டையும் ஏந்த வேண்டும். தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் வெற்றியையும் கண்டிருக்கிறோம். எனவே தேசிய பாதுகாப்பு என்று பார்க்கும்போது விஸ்தார நோக்கில் பார்க்க வேண்டும். இன்று நமது நாடு முன்பை காட்டிலும் பாதுகாப்புடன் திகழ்கிறது. எல்லா துறையிலும் தான். இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அணுசக்தி நாடாக மாறிவிட்டோம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் காலத்தில் நாம் அதை நிகழ்த்தியும் காட்டிவிட்டோம். ஆனால் இன்னும் முழு அணு ஆயுத தற்காப்புகளை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை. முழுமையான நியூக்ளியர் டெட்டரன்ஸ் என்றால் நியூக்ளியர் ட்ரையட், அதாவது நிலத்திலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் கடலடியிலிருந்தும் அணுத்தாக்குதல் நடத்தும் முழு திறன். அணு ஆயுதம் அல்லது அணுப்போர் உலகத்தில் நம்மை பாதுகாக்கிறது. என்ன தெரியுமா? எதிரியின் உள்ளத்தில் இருக்கும் பயம். இந்தியா தாக்கினால் நாங்களும் அழிந்து விடுவோம் என்பதுதான் உண்மையான டெட்டரன்ஸ். அதைத்தான் மேட், மியூச்சுவலி அஷ்யூர்ட் டெஸ்ட்ரக்ஷன் என்கிறார்கள். அணுப்போரில் உள்ள ஒரே தடுப்பு அமைப்பு அதுதான். அதற்கு அணு ஆயுதங்களை தரை, வான் மூலம் செலுத்தும் முறைகளில் நாம் முன்னேறி இருந்தாலும் தண்ணீருக்கு அடியில் அதை செலுத்தும் முறையை இன்னும் அமைக்கவில்லை. பிரதமர் மோடியின் தலைமையில் தானே அறிகந்து வந்துள்ளது. இப்போது நாம் 2 பகுதிகளில் முன்னேறி இருக்கிறோம். இதனால் தான் ஃபுல் நியூக்ளியர் ட்ரையட், முழுமையான அடுத்தடுப்பு அமைப்பை நாம் உருவாக்க முடிந்தது. அணுசக்தி குறித்த அமைதியை ஏற்க முடியாது. நமது வாழ்க்கை விண்வெளியுடன் இப்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே விண்வெளி கருவிகளால் இயங்குகிறது. Our agriculture, our navigation, our communication, everything it is through a space asset. Our space assets are vulnerable. நமது விண்வெளி சாதனங்களும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. நமது சேட்டலைட்டுகள் கூட தாக்கப்படலாம். அதனால் தொலைத்தகவல் தொடர்பு அனைத்தும் பாதிக்கப்படலாம். எனவேதான் பிரதமர் மோடி விண்வெளி ஏவுகணைகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார். We made it clear that we are not offensive. We are not using விண்வெளி தாக்குதல்களை நாம் திட்டமிடாவிட்டாலும் நமது விண்வெளி சாதனங்களை பாதுகாக்க நாம் இதை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் நமது விண்வெளி ஏவுகணை மூலம் ஒரு செயலற்ற சேட்டிலைட்டை தாக்கி உலக நாடுகளிடையே நமது விண்வெளி ஏவுகணை திறமையை பறைசாற்றி உள்ளோம். உலக நாடுகளிடையே நமது விண்வெளி ஏவுகணை திறமையை பறைசாற்றி உள்ளோம். உலகில் 2-3 நாடுகளிடம்தான் அந்த ஆற்றல் உண்டு. நாம் நிலம், நீர் மற்றும் ஆகாயம் என்று 3 விதங்களில் பாதுகாப்புடன் இருக்கிறோம்.
சைபர் துறையிலும் நாம் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு வருகிறோம். முந்தைய காலங்களை விட இப்போது நாம் பாதுகாப்புடன் உள்ளோம். I'd like to raise one important sensitive issue. ரவிஜி, தங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. பெஹல்காம் கொலைகளுக்கு பிறகு வேகமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் நமக்கு தொல்லைகள் தரும் போதெல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு ஏன் உள்நாட்டு பிரச்சனைகளில் அந்த வேகத்தை காட்டுவதில்லை? ஆபரேஷன் சிந்தூர் போது நமது சமூக ஊடகங்களில் எதிரி நாட்டை ஆதரித்தும் பாராட்டியும் நமது இராணுவத்தை பற்றி தரக்குறைவாகவும் விமர்சித்தார்கள் சிலர். சில பத்திரிகைகள், சேனல்கள் நமது இராணுவத்தை பற்றி தவறான தகவல்களை எல்லாம் வெளியிட்டார்கள். நமது போர் விமானம் பாகிஸ்தானால் சுடப்பட்டது என்று ஒரு ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டது. நமது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஏன் இந்த பொய் செய்திகளை வெளியிட்ட பத்திரிகைகளின் மீதும், நமது இராணுவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் சேனல்கள் மீதும், யூடியூபர்கள் ஆகியோர் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது? Our people, நமது நாட்டின் உள்ளே எதிரிகள் இருக்கிறார்கள். அதே சமயம் மீடியாவுக்கு சுதந்திரம் உள்ளது. freedom of media, நமக்கு உரிமை உள்ளது. பேச்சு உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதே சமயம் அந்த உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். and ஆபரேஷன் சிந்தூரை குறை கூறுகிறார்கள். அதை பற்றி ஐயங்களை எழுப்புகிறார்கள். நான் உங்களை deprecating about Operation Sindoor, the casting doubt. நமது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி உருவான காலகட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, பாபா சாஹேப் அம்பேத்கர் 1949 நவம்பர் 25 தனது இறுதி உரையை நிகழ்த்தினார். மறுநாள் நவம்பர் 26 அவரது பேச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரது இறுதி உரையை நாம் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார்? நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், குடியரசாக திகழப் போகிறோம். ஆனால் எனது பெரிய கவலை என்னவென்றால், இந்த சுதந்திரத்தை நம்மால் பாதுகாக்க முடியுமா? இந்தியா எப்போதும் அடிமையாக இருக்கவில்லை. அது ஒரு சுதந்திர நாடுதான். India was an independent country. ஆனால் நாம் ஏன் அடிமை தலையில் சிக்கிக் கொண்டோம்? அதன் பின் அம்பேத்கர் சரித்திரத்தில் இறுதி சான்றுகளை கூறுகிறார். நீங்கள் அதை படித்தால் உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு முகமது பின் காசிம் சிந்து மாகாணத்தை படையெடுத்து வந்தது நினைவுக்கு வருகிறது. சிந்துவை ஆண்ட ராஜா தாகீர் தோல்வியடைந்தார். அவரை வென்றது முகமது பின் காசிம் இல்லை, நமது மக்கள் தான். It's not bin Qasim, our own people. அம்பேத்கர் மேலும் சான்றுகளை தருகிறார். சத்ரபதி சிவாஜி முகலாய மன்னன் அவுரங்கசீப் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போரிட்ட போது சிவாஜியுடன் யார் போராடினார்கள்? மற்ற மன்னர்கள் தான் அவருடன் போரிட்டனர். முகமது கோரியை படையெடுத்து வரும்படி யார் அழைத்தார்கள்? பிருத்திவிராஜின் சகோதரர் ஜெயச்சந்த் தான். மேலும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட ராஜா குலாப் சிங்கை அவரை மக்களே காட்டி கொடுத்தனர். அந்த சம்பவங்களை நினைத்து அம்பேத்கர் சொன்னார், எனது பெரிய கவலை என்ன தெரியுமா? நம் வரலாற்றை மீண்டும் நிகழ்த்துவோமா? நமது மக்களே நம்மை காட்டி கொடுப்பார்களா? ஆனால் இன்று அதுதான் நடக்கிறது. இம்மாதிரி பேசுபவர்கள் அனைவரும் ஒரு செயல் திட்டத்தின் கீழ் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாட்டு சக்திகள் சிலவற்றின் ஆதரவோடும் ஆசிகளுடனும் இப்படியெல்லாம் பேசி வருகிறார்கள். அவர்கள் எதை குறிவைத்து செய்கிறார்கள் தெரியுமா? நமது மக்களின் தன்னம்பிக்கையை குலைக்க வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலில் இம்மாதிரி திட்டமிட்ட வாதங்களை முன்வைக்கிறார்கள். சிறந்த ஜனநாயக அமைப்பு என்று வெளிநாடுகள் பாராட்டும் இந்தியாவை பலவீனப்படுத்த நமது அரசியல் அமைப்பை தாக்குகிறார்கள். சில அப்பாவி சிந்திக்க இயலாத மக்கள் அவர்கள் முன்வைக்கும் வாதங்களை நம்புகிறார்கள். நமது தேர்தல் கமிஷன் மிகவும் வலுவானது, சுதந்திரமானது மற்றும் நியாயமானது, பாரபட்சமற்றது என்று உலக நாடுகள் நமது தேர்தல் கமிஷனை பாராட்டியுள்ளது. நமது அனுபவங்களில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். எங்கே சிலர் தேர்தல் கமிஷனை
தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் மனதில் அதை பற்றி ஐயங்களை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். அதன் நியாயத்தன்மை குறித்து மக்களிடையே சந்தேகம் எழுப்புகிறார்கள். நமக்கு ஒரு முறை இருக்கிறது, அதன் வழியாக ஒருவர் நியாயம் பெறலாம். நமது நீதித்துறை சுதந்திரமாக உள்ளது. என்னை பொறுத்தவரையில் தேர்தல் கமிஷன் சிறப்பானது. நீதித்துறையின் மீது கூட நம்பிக்கையை இழக்கும் அளவுக்கு பேசுவார்கள். இந்திய நீதித்துறை, தேர்தல் கமிஷன், இராணுவம் எல்லாம் திறமையானவை. அவைகள் என்னுமே நம்மை துன்பமான நேரங்களில் நம்மை கைவிட்டதில்லை. நம்மால் 1962 மறக்க முடியுமா? குளிருக்கு இதமான ஆடை அணியவில்லை, சாதாரண துப்பாக்கியுடன் போருக்கு சென்றார்கள். இமாலயத்தின் பனி பெய்த சரிவுகளில் அவர்கள் சிக்கி இறந்தும் உள்ளனர். அவர்கள் உடல் உறைந்து போய் கிடந்தன. எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்ட போதும் அவர்கள் போரிட்டார்கள். இராணுவத்தினர் என்றும் நம்மை கைவிட்டதில்லை. கெட்ட எண்ணத்துடன் இராணுவம், தேர்தல் கமிஷன், நீதித்துறை பற்றி மக்களிடையே அவநம்பிக்கையை தோற்றுவிப்பது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று சிலர் அலைகிறார்கள். மக்களின் உறுதியை குலைக்க பார்க்கிறார்கள். இதனால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது துரதிருஷ்டம்தான். அதற்காக நாம் அவர்களுக்கு எதிராக வசை மாறி பொழிந்து அவர்களுடன் மோத வேண்டும் என்பதில்லை. அது தேவையில்லை. ஒரு கட்டத்தில் மக்கள் அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்வார்கள். வாக்கு இயந்திர பெட்டிகளின் மீது கருணை கூறுபவர்களை நேரில் வந்து தங்கள் இயந்திரங்களை பரிசோதித்து அதில் தில்லுமுல்லு செய்ய முடியுமா என்று பார்க்கும்படி தேர்தல் கமிஷன் அழைத்தாலும் அவர்கள் வந்து சோதனை செய்ய மாட்டார்கள். சற்று சத்தம் போட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். அதை தொடர்ந்து செய்ய முயல்வார்கள். ஆனால் இன்று மக்கள் முன்பை விட மிகவும் புத்திசாலிகள். ஆனால் உண்மையான ஆபத்து என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளக எதிரிகள் நம் மக்களின் மன வலிமையை, தன்னம்பிக்கையை பலவீனப்படுத்த முயல்வதுதான். நாடு பெருமைப்படும் நிறுவனங்களின் நேர்மையையும் திறனையும் சந்தேகப்படுத்தி காட்டுவது. இது மிகவும் ஆபத்தான விளையாட்டு. இதில் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். And we have to be very careful about it.